ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க தான் இந்த மூவியில் ஹீரோயின். இவங்க பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. என் பையனை விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டு 5 மில்லியன் செக் தருவாங்க. அதை ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்து இது பத்தாதும்பாங்க. அதனால அனதர் 5 மில்லியன் தருவாங்க. இனிமேல் என் பையன் கண்ணு முன்னாடி இருக்காதேம்பாங்க. நாளையிலேருந்து நான் எங்கே இருக்கேன்னு வந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. பாரு, இவ காசுக்காக தான் என் பையன் கூட இருந்திருக்கிறா அப்படிங்கிற சொல்லுவாங்க. வேற எதுவும் இல்லைல்ல, நான் போறேன்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்ருவாங்க. அப்பா அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை, மதியானம் ரொம்ப சாப்பிட்டுட்டா, அதனாலதான் சரி எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. இவ பாரு, காசுக்காக தான் வந்து என் பையனை லவ் பண்ணிருக்கான்னு நினைப்பாங்க. இவருதான் மூவில ஹீரோ சொல்லுவாங்க. தெரியாமட்ட சாரிங்க, பரவாயில்ல அப்படிங்கிற சொன்னாங்க. எதுக்கு வந்து நான் ஏதோ சாப்பிடலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. என் பையன் மாதிரியே இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க அப்பா அம்மா யாருங்காட்டி, எனக்கு அப்பா இல்ல அம்மா தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இந்த பாட்டி வந்து தலையில இருந்து ஒரு முடி வந்து எடுத்துருவாங்க. உங்க அம்மா கூட பாக்கணுங்காட்டி சரி ஒன்னொரு நாள் நான் மீட் பண்ண வைக்கிறேன். எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க, ரிச்சா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட ஃபோன் இருக்கா, நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து நம்பர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சரி நான் போய் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து குட் பை சொல்லிட்டு வந்து போயிருக்கும். இவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம வண்டியை ஏதாவது சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. இல்லை நான் வரப்போ ஒரு கிராண்ட்மாவை பார்த்தேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரி அதை விடு அப்படிங்கிற சொல்லுவாங்க. பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஒருத்தி வருவா. இவ கெட்டவ தான் இந்த மூவில. அவ வர்றதுக்கு வந்து ஹீரோயின் மாதிரியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவ வந்து ரொம்ப எலிகென்ட்டா இருக்கிற அது இதுன்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க லூ வர போறாரு அப்படிங்கிறனாட்டி இந்த குழந்தையுமே வந்து சொல்ல அம்மா போய் இவங்க உங்கள மாதிரியே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தை சொல்லிட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோயின்மே வந்து அப்படியே வந்து பார்ப்பாங்க. யாரை போய் யாரு கூட கம்பேர் பண்ற, இவங்க வந்து எவ்வளவு இதானவங்க, ரொம்ப ஹானஸ்டானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க, நாளா எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்க இவங்களே எதா இருந்தாலும் சொல்லிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின்மே சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸுமே பாரு, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுமே வந்து ட்ரெஸ் ஒரு மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அப்பதான் வந்து என்னன்னா வந்து இந்த குழந்தையுமே ஒரு மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கெட்டவ சொல்லுவா, இந்த அவுட்ஃபிட்மே வந்து என்ன மாதிரியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பா. ஆனாலுமே வந்து எங்கேயாவது வாங்கியிருக்கிறியா, எங்க வாங்கினா அப்படிங்கிற சொல்லிட்டு எங்க அம்மாவே வந்துட்டு குழந்தை சொல்லி எங்க அம்மாவுமே வந்து பாரிஸ் காம்படிஷன்ல இதுல தான் வாங்கினாங்க. அதை வந்து யாரோ தான் டிசைன் பண்ணாங்க. அப்பதான் அந்த டிசைனர் வந்து நீங்களா அப்படிங்கிற சொல்லுவாங்க. எப்படி ரெகனைஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் கேட்பாங்க. இருந்தாலுமே வந்து இந்த டூப்ளிகேட்டை தான் வந்து இந்த கெட்டவை போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த வந்து குழந்தை சொல்லி குழந்தைய அடிக்க வருவாங்க. அப்பதான் அங்கிருந்து வந்து ஹீரோ வருவாரு. ஹீரோ வந்து வரதை பார்த்துட்டு தான் வந்து என்னன்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஹீரோயின் போய் வந்து கெட்டவ பக்கத்துலதான் வந்து நிப்பாரு. நின்னதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து ஐயோ ஏன்டா இவன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இப்படிலாம் கையெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு உங்க கூட இருக்கிறதுக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஏமா என்னாச்சுங்காட்டி, வா எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொன்னால வா ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் ஓடி போவாங்க. அப்புறம் ஹீரோயினை கூப்பிடுவாரு. ஹீரோயின் பேர் வந்து இவ வந்து இது சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி இந்த கெட்ட ஒரு பக்கம் வேற கோவப்பட்டு நிப்பா. ஹீரோயின் அப்படியே வந்து ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறம் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா அங்க இருந்தோம்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு, கஸ்டடியில மாட்டிருப்பேன்னு நினைச்சிட்டு வந்து அதெல்லாம் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் போலாவான்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. ஆனாலுமே என்ன அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பேர் வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோவுமே வந்து வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து ஹீரோயின் அதுக்குள்ள வந்து கெட்டவ வந்துருவாரு. அதனால வந்து போனு டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருவாங்க. என்னங்காட்டி இன்னைக்கு நான் விருந்துக்கு போனேன், அப்ப அவ வந்தா, அப்ப அவங்களோட பையனோட ஃபர்ஸ்ட்ல வருவாங்க, அவ இதுக்கு வந்தா அப்படிங்கிற அம்மா நினைப்பாங்க. 10 மில்லியன் வாங்கிட்டு தான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போனால, இப்ப எதுக்கு வந்திருக்காரா, இப்ப ஏதாவது ஒரு ட்ரிக் பிளே பண்றதுக்காக வந்திருக்காளா, எவ்வளவு தைரியம் இருக்கு வரதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல ஒரு குழந்தைய வேற அங்க கூட்டிட்டு வந்திருக்கா, ஏதாவது ட்ரிக் பிளே பண்ணவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னவா இருந்தாலும் அவ காலுக்கு தூசி கூட இங்க படாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினையும் குழந்தை வந்து அவர் வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப கூட்டிட்டு வந்து இங்க இருக்க சொல்றீங்களே, இப்படி எல்லாம் இது பண்ணாதேமாங்க, நீ எனக்கு ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணி இது என் பையன் தானே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ கேட்பாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி இவன் பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கா அப்படிங்கிற சொன்னாட்டி அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இருந்தாலுமே வந்து நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதனால உண்மையை சொல்லுவாங்க. பக்கத்துல வருவாரு. இந்த குழந்தை பிடிச்சி வந்து தள்ளி விட்டு எங்க அம்மாட்ட புள்ளி பண்ணாத அப்படிங்கிற சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் வயசுலயே பாரு இவனுக்கு கோவத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு பேசலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. உன் ஹஸ்பண்ட் ஒழுங்கா ஃபாரின்ல இருந்து கால் பண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் போய் அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுவாரு ஹீரோயினை. அப்படியே ஹீரோயினுமே வந்து ஒரு மாதிரிதான் வந்து பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் எங்க அம்மாட்ட புள்ளி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எங்க அம்மாவை போய் அவன் கிஸ் பண்ணிட்டு அவன் சரியான பிக் அப்படிங்கிற மாதிரி குழந்தை வரைஞ்சிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து இந்த கிராண்ட்மா கால் பண்ணுவாங்க. கிராண்ட்மா நம்ம வந்து ஒரு விருந்துல பார்த்தோம்னா நீங்களா அப்படிங்கிற, ஆமா என் பையன் இருக்கான், உங்க அம்மா கூட்டிட்டு போய் பாரு ஒரு இடத்துல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா இங்க வா அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஏமா அப்படிங்காட்டி, நீங்க உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ற அப்படிங்கிற சொல்லுவாங்க. என்ன குட் நியூஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இங்க பாருங்காட்டி வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதை மன்னிச்சுட்டே இனிமேல் எது பண்றதால சொல்லிட்டு பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்க டேடியை நீ மிஸ் பண்றியா அப்படிங்கிற சொல்லுவாங்க. எனக்கு டேடியே இல்லையுமே இல்லை, லூ அங்கிள் வேணா டேடியா ஏத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து இந்த
எனக்கு அவரை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து குழந்தை சொல்லியிருக்கோம். இவர் பேட் கை ஃபாலோ பண்ணிட்டு வராரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னடா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்னை பற்றி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நான் ரொம்ப ப்ராமிஸாக பில்லினா இருந்தேன், எனக்கு இன்டர்வியூ எடுக்கிற இதுமாங்க நான்சென்ஸ் மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்களுமே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஏன் இவங்க கிட்டலாம் சொல்ல வேண்டியதானே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, இல்லை ஒன்றுத்தனை வேறு மயக்க பார்க்குறியாம்பாங்க. இப்படி எல்லாம் குழந்தை முன்னாடி வந்து எதுவும் சொல்லாதேம்பாங்க. அந்த குழந்தையுமே வந்து ஃப்ரெண்டு தாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்திட்டு திரியிறான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் இந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுருவா. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, குழந்தை முன்னாடி இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டுமாங்க. எங்கள் அம்மா அப்படி எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் அம்மா உன்னை ஏமாத்துறாம்பாங்க. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு வந்து இங்கே பிரச்சனை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. உன்னோட இதுதான் வந்து லைவ்ல போயிட்டு இருக்குது, குழந்தைய வச்சுட்டு இன்னொருத்தவனை மயக்கிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா எல்லாத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் யாருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் பேட் உமன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை போய் கெட்டவளை பிடிச்சி வந்து தள்ளி விட்டுரும். எங்க அம்மா வந்து இது பண்ணாதேன்னு சொல்லிட்டு அப்ப அடிக்க போவா. என் பையனை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான்பாங்க. அதனால இவ கையை பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிக்க வச்சுட்டு குழந்தையுமே வந்து இது பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து லூவோட பயாலஜிக்கல் குழந்தையே வந்து என் பையன் தான் வந்து சொல்லிடுவாங்க. இருந்தாலுமே அவ அடிக்க போவா. அந்த டைம் தான் கரெக்டா வந்து ஹீரோவுமே வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே தானேம்பாங்க. ஓகேடா அப்படிங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன இங்க பண்றீங்காட்டி உனக்கு யாரு தைரியம் கொடுத்தா இங்க வந்து இவங்க முன்னாடி பிரச்சனை பண்றதுக்கு அப்படிங்க சொல்லுவாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேனுங்காட்டி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை, இனிமேல் நீ வேலையில தலையிடாதுன்னு சொல்லிட்டு அவளை வார்ன் பண்ணிட்டு தான் வந்து போயிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து போஸ்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ண அப்படிங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவளே பொய்காரி கூட எதுக்கு நீங்க போறீங்கம்மாங்க, நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருப்பாங்க. உனக்கு நான் வேணா ட்ரபிள் கொடுக்குறேன்னுமாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்களை காப்பானதுக்கு தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும். சரி லிட்டில் குழந்தையா இருந்தாலும் நல்ல குழந்தையா இருக்கிறா, குட் பாய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கிளே வந்து உண்மையான அப்பாவா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்து குழந்தை நினைக்கும். அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, என் பையன் பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா தானே, சரி என்னன்னு சொல்லிட்டு நான் என் கிராண்ட் சென்டர் நல்லா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. யாருன்னா அந்த கெட்டவ தான் கால் பண்ணுவா. கெட்டவ கால் பண்ணி வந்து அவளும் உங்க பையனும் மீட் பண்ணிட்டாங்கன்னு இன்ஃபார்ம், எங்க அம்மாவை பிடிச்சிருக்கு அதனால தான் எனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி தராருப்பாங்க. அப்ப 2 பேருக்குமே வந்து ஐஸ்கிரீம் கொடுத்து 2 பேருமே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இன்னொரு குழந்தை வந்து இன்னைக்கு ஏற்கனவே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டா எங்க அம்மா திட்டுவாங்க, இதையுமே வந்து நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துரு. இந்த குழந்தை அப்படியே சந்தோஷமா இருக்கும் 2 ஐஸ்கிரீம் கிடைச்சதுல. அவன் யாரும்பாங்க, அவங்க குழந்தை வந்து இன்னசென்ட் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தைய வச்சுதானே நீ பிளேம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து இவங்க பார்க்க போவாங்க. ஆனாலுமே கதவை திறந்துட்டு போறதுக்கு அப்புறமா வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோயினோட பையன் இருக்க மாட்டான். என்னாச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்னும் இல்லைன்னு ஒன்னும் இல்லை நீ பேசாம விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கதவை சத்திட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை வந்து பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கும் அப்படி வேண்டி நான் அதுக்கெல்லாம் வரவே இல்லை, நான் சீக்கிரமா இங்க இருந்து போயிடுவேன், நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. 3 நாள்ல இங்க இருந்து போயிடணும், இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் போயிருப்பாங்க. அவங்க வீட்டுல வந்து இவங்க தான் இருப்பாங்க. என்ன இங்க வந்து தேட வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா நீ வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி காசு தூக்கிட்டு தான் ஓடிட்டா, இப்பவுமே அவ காசுக்காக தான் வந்து ஓடிட்டா, அது சொன்னா உனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. அம்மா அவளா அப்படி இல்லம்மா, காசுக்காக இருக்கிற லேடி அவ இல்லம்மா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்புறம் நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியா, அம்மா சொல்றதை நீ இப்ப ஏத்துக்க மாட்டியா, அவ காசுக்காக தான் உன் கூட இருக்கா, அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஹீரோ முட்டி போட்டுருவாரு. ஏன்டா முட்டி போடுற, என்னடா பண்ற அப்படிங்கிற சொல்லுவாங்க. அம்மா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது இல்லை, ஒரே ஒரு டைம் கேட்கறேன், உங்களை கெஞ்சி கேட்கறேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியா, நீ எல்லாம் என் பையனாடா, ஏன்டா அவ ஏற்கனவே குழந்தையோடு இருக்கிறா, இப்படி எல்லாம் பேசுறியா, அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பனா நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்க ஹீரோயின் வந்து டாக்ஸிக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குமா நாங்க சீக்கிரம் போறோம், அந்த அங்கிளுக்கு ஒரு குட் பை ஆவது சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குட் பை சொன்னா அவனை விட்டு போக முடியாதுன்னு நினைச்சிட்டு தான் வந்து அதெல்லாம் இல்லை நமக்கு வேலை இருக்கும்பாங்க. பெருசானதுக்கு அப்புறமா டேடி இல்லைன்னு அம்மாவை பிளேம் பண்ண மாட்டேன் இல்லைம்மா, அம்மா நான் கண்டிப்பா பிளேம் பண்ண மாட்டேன், எனக்கு அம்மா தான் ரொம்ப முக்கியம், எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் குட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து போனை பாப்பா அந்த கம்பெனிக்கு ஃபுல்லாவே வந்து ஹீரோ முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. டீலுக்கு ஒத்துக்கிட்டு தானே எல்லாம் இது பண்ண, அதனால ஒழுங்கா மாப்போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த கெட்ட வர மாதிரி இருப்பான். அவ வந்தா வந்துட்டு போறா, எனக்கு ஒரு பிரேக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் அங்க உட்காந்துக்கிறா வந்தா பேசுவாங்க. அதனால இவங்க போய் அப்படியே ஒளிஞ்சு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரிதான் இவ பேசுவா. இவ வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேச மாட்டா. காசு இல்லைனங்காட்டி இவ ஒரு மாதிரி வந்து பேசிட்டு இருப்பா. இந்த கிளீனிங் ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கிற, நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து தண்ணியை பிடிச்சி வந்து கொட்டி விட்டுருவான். கொட்டி விட்டதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ளோருக்கு மாப் போடு, என்னமோ பெரிய இவன் அது இதுன்னு பிரசிடென்ட் சொல்லிட்டு இருந்தா இப்போ ஒன்னும் இல்லாம போயிட்டே இல்லை, உனக்கு இதெல்லாம் வேணும், நீ எல்லாம் ஒரு ஹியூமனா இதா அதான்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பா. நீ எதுக்கு இப்படி வந்து இங்க பேசிட்டு இருக்க அப்படிங்காட்டி உங்ககிட்ட எல்லாம் கருணையே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்க போவா. அப்பதான் வந்து ஹீரோயின் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வருவாங்க. அவங்க அம்மாவுமே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்பதான் இவ வந்து இவ எப்படா வந்தா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவங்க அம்மா நினைப்பாங்க.
அவனுக்கு டீசென்ட் இல்லையாடின்னு வந்து கேட்பா. எனக்கு தெரியும் நீ வந்து அவ பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லை, இப்போ என்ன வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. யார் ஆட்டிடியூட் காமிக்கிறா? இப்போ நீ ரொம்ப ஓவரா பண்ற இல்லை, இப்போ நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அன்னைக்கே கிண்டர் கார்டனுக்கு வெளியே என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினா அது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து வச்சு இது பண்றேன்பாங்க. என்ன தொட்டேன்னா அவ்வளோதான்பாங்க. இவ்வளோ பின்னாடி போய் இவ்வளோ விழுந்துருவா. நான் உன்னை எதுவுமே பண்ணல, நீ தான் விழுந்துட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்து உங்களை எல்லாம் ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு பாரு, உன் வேலையுமே இல்லாம பண்றேன்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டு தான் வந்து போயிடுவா. போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அம்மா வந்து என்ன சீக்கிரம் க்ளீன் பண்ணலைன்னா வந்து வேலைக்கு போயிடும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இவ இப்படி எல்லாம் பண்றான்னு தான் அவங்க அம்மா நினைப்பாங்க. அவங்க அம்மா அப்படியே வந்து ஒருவேளை இவ நல்லவளா இருப்பாளா இல்ல நடிக்கிறாளான்னு புரியலையேன்னு சொல்லிட்டு தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த பேரனை வந்து பாத்துருவாங்க. நீ அப்பா அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து டேட்டிங் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அப்பா பார்க்கறது கொஞ்சம் ஓல்டா இருக்கிறாரு, அவர் உண்மையாவே எங்க அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆமா இங்க பாருன்னு. அப்ப நான் உண்மையாவே உங்க பேரன் தானவா அப்படிங்கிற மாதிரி கேட்குமா. ஆமா, ஆனாலுமே அவர் ஏன் அக்லியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குழந்தை ஒரு நிமிஷம் வந்து நினைச்சு பார்க்கும். இப்போ நான் அவனை ஹேண்ட்ஸமாக ரெடி பண்ணி வர சொல்கிறேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஒரே ஒரு சான்ஸில் உங்கள் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த கெட்டவில் வந்து அவங்க அப்பா வந்து அடிச்சிருவாங்க. அப்போ தான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிப்பெல்லாம் இல்லை, நீ இனிமேல் எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டு இனிமேல் என் கண்ணு முன்னாடி இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க அப்பா திட்டி வந்து இவளை வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாரு. வந்து இங்க வந்து ஸ்டால் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்ன என் பேரனா இருக்கிறான், இவ எப்படி இவ கூட இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவங்க வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் இங்க அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும் போது கீழே போட்டுருங்க. அப்ப வந்து டேபிள் கடியில போயிருங்க. அப்ப இந்த கிராண்ட் அந்த பையனுமே வந்து வந்துருவாங்க. ஐயோ என் உண்மையான கிராண்ட் சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு காட்டி எங்க அம்மா வந்து ஸ்டால் போட்டிருக்காங்கம்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரோட அம்மாவுமே வந்து தெரிஞ்சவங்க போல, அதனாலதான் ஸ்டால் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவ நினைச்சிட்டு இருப்பா. ஆனாலுமே இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க வெளியவே வந்து ரொம்ப குளிரா இருக்குது, இப்படி ட்ரெஸ் இது போட்டு வரீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்க, இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உடம்பு சரியாம ஆகாது. ஹீரோயின் வந்துருவாங்க. நீங்களா, நீங்க எப்படி இங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இவ வேற வந்துட்டாலே, மகன் உங்க அவுட்ஃபிட் நல்லா இருக்குமா, அம்மா நான் தாம்மா இந்த கிராண்ட்மா கொடுத்தேன், இல்லாட்டி சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிதான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் வேணா கழட்டிட்டேன்பாங்க. வேணா பரவாயில்ல நல்லா தான் இருக்கு போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நானும் கிராண்ட்மாவும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம், இந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கு சாக்லேட் வாங்கி தந்துட்டு இருக்கேன், அதனால நீங்க ரெண்டு பேரும் போய் பேசி விளையாண்டுருங்க, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. குழந்தைகளுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க எதுக்கு வந்தீங்கம்பாங்க. நான் வந்து எல்லாத்துட்டையும் மறைச்சிட்டு தான் இருக்கேன், என் பையனுக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க 1 மில்லியன் ஆகும் சர்ஜரிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதான் எங்கள் குடும்பம் இருக்கிற நிலமை தெரியல, இப்போ எங்கே போய் நான் சர்ஜரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இது நான் இப்போ எப்படி இது பண்ணுறது என்னமே புரியலையே, நான் இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்தங்க இதில் வந்து என்னோட சேவிங் மாடலாக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டிங் மாடலாக பார்த்தா நம்புற மாதிரி இல்லைன்னு இருப்பாங்க. அதுக்குள்ளே தான் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சேஸ் பண்ணி வந்து ஹீரோ வந்து பிடிச்சிருவாங்க. அப்போ குழந்தைய விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே இவ்வளோ நடுங்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி தான் சாப்பாடை பிடிங்கிட்டு இருப்பா. அந்த டைம் தான் வந்து ஹீரோ வந்து இவ்வளோ தட்டி விட்டுட்டு வந்து போயிடுவாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே ஓடுறீங்களா, அவங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அங்கே ஒரு வெட்டிங் நடக்கிற இவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து இவ்வளோ நல்லா நடிச்சது போதுமா, எனக்கு இப்போ கம்பெனிக்கு இதாகிருச்சுன்னு உங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இப்போது பேசாமல் இருறா, இதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து என்னன்னா நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவார். அதனால் ஹீரோவை போட்டு வந்து அடிச்சிடுவாங்க. ஆமாம் உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீயே நல்லா யோசிச்சு பாருமா, இவனுக்கு ஒரு பையன் இருக்கு, இப்போ போய் நீ கல்யாணம் பண்ணனா உனக்கு ஒரு குழந்தை இருக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு புரியுது, நான் விட்டுட்டு போயிடுறேன்பாங்க. அம்மா என்னம்மா பேசுறேங்காட்டி நீ வாயை மூடு, அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த குழந்தையே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடும். ஹீரோக்கு வேற நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிரும். ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் போல, நான் ஒன்று சொன்னா செய்தியா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், ஆனால் எனக்கு பயமா இருக்கு, நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, சீக்கிரம் சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு காட்டி அவரு ரிங் எடுப்பாரு. இந்தாவா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு அவங்க அம்மா வேற திட்டுவாங்க. இங்க பாரு, இவ்வளவு நாளா வெயிட் பண்ணியாச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, நீ என் ஒய்ஃபா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்படியே வந்து தூக்கிடுவாரு. இறக்கி விடுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருப்பாங்க. இங்க பாரு உனக்கு வந்து ஒரு லிட்டில் பிரதர் கிடைக்க போதுங்க, எனக்கு பிரதர் வேணா சிஸ்டர் வேணும்னு சொல்லுவாங்க. குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்க. இதோட மூவி முடியுது. தேங்க்யூ.